ரெக்ரெஷன் லைன் எப்படி ஒரு ஈக்குவேஷன் ஒரு வேல்யூ கிவன் டேட்டாவுக்கு எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது பார்க்கலாம். ரெக்ரெஷன் லைன் அப்படிங்கிறது ரெண்டு விதமா எழுதலாங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். we have two regression lines, regression line of x on y and regression line of y on x. ரெண்டு regression line இருக்கு. இப்ப கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் 12 மெம்பர்ஸ் உடைய ஏஜும் அவங்களுடைய பிளட் பிரஷர் என்ன இருக்கு, அவங்களுடைய பிரசன்ட் அப்சர்வ்டு பிளட் பிரஷர் என்ன இருக்குதுன்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ கொஷின் என்ன அப்படின்னா ஏஜுக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, அப்படி ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அதனுடைய லைன் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்றோம். ஸோ இப்போ இந்த லைனை கேல்குலேட் பண்ணி அதன் மூலயமா அதனோட ஃபியூச்சர் எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்னன்னா இப்போ இந்த ஏஜ் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா 39 அப்படிங்கிற லோவஸ்ட் டேல இருந்து ஹையஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 72 வரைக்கும் இருக்கு. 39 ஏஜ்ல இருந்து 72 வரைக்கும் இருக்கிற பர்சன்ஸ் உடைய பிளட் பிரஷர் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற ஒரு இடையில ஒரு 50 உடைய ஏஜ்க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அடுத்து இது பியாண்ட் தட், அதாவது பியாண்ட் தட் அப்படின்னா இப்ப 20 ஏஜ் உள்ள ஒரு பர்சன், அந்த பர்சனுக்கு பிளட் பிரஷர் கால்குலேட் பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம வந்து ரெக்ரெஷன் லைன் அட்டைன் பண்ணியிருக்கோம். அந்த லைன் உடைய எக்ஸ்டென்ஷன்ல அப்வர்ட் டவுன்வர்ட்ல இருக்கிற எந்த வேல்யூனாலும் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்யும் ஒய் ஆன் எக்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு ஸோ 50 ஏஜ் உள்ள ஒரு பர்சனுக்கு பிளட் ப்ரெஷர் என்னங்கிறதையும் 20 ஏஜ் குரூப்ல இருக்கிற ஒரு பர்சனுடைய பிளட் ப்ரெஷர் என்னங்கிறதையும் இந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ல எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 6, 9, 12 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆன் ஒய்ங்கிற ரெக்ரெஷன் லைனை நம்ம மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க ஏஜ்ங்கிறது நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிளட் பிரஷர் அப்படிங்கிறது ஒய் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிவன் டேட்டா எப்பவுமே கேபிட்டல் எக்ஸும் கேபிட்டல் ஒய் மட்டும்தான். இதுல இருந்து நம்ம ஏதாவது டீவியேஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 டேட்டாஸையும் நீங்க ஆட் பண்ணும்போது தட் இஸ் சம்மேஷன் எக்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 630 இருக்கும். அதே மாதிரி எல்லா பிளட் பிரஷரையும் நீங்க டோட்டல் பண்ணுனீங்க அப்படின்னா சம்மேஷன் ஒய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம்மேஷன் இன்டு கேபிட்டல் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ 1500. இது எல்லாத்தையும் நீங்க டோட்டல் பண்ணி ஃபர்ஸ்டே வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஆவரேஜ் நீங்க கால்குலேட் பண்ணணும். அதாவது எக்ஸ் எக்ஸ் வேல்யூல இருந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரும் ஒய் வேல்யூல இருந்து ஒய் மைனஸ் ஒய் பார் நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ் பார் கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் பார்னா என்ன? எல்லா எக்ஸையும் டோட்டல் பண்ணி எவ்வளவு நம்பர் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதால டிவைட் பண்ணணும். அப்ப எல்லா எக்ஸையும் டோட்டல் பண்ணா 630 டிவைடட் பை 12 நம்பர் ஆஃப் டேட்டா வந்துட்டு 12 which is equal to 52.5. அதே மாதிரி எல்லா ஒய்யையும் நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா 1500 வருது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க கால்குலேட்டர்ல போடணும். which is equal to 125. எக்ஸ் பாரும் ஒய் பாரும் ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணி நீங்க எக்ஸ் பார் ஒய் பார் நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்க. இதுல இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள் உடைய கால்குலேஷனுக்கு போறோம். இப்போ இந்த டேபிள்ல நீங்க என்னென்னலாம் கால்குலேட் பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் நீங்க கால்குலேட் பண்ணணும். which means that இதைத்தான் நம்ம small x அப்படின்னு denote பண்றோம். x minus x bar. இப்போ x bar ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 52.5 கிடைச்சிருக்கு. x minus x barனா என்ன அர்த்தம்? 56ல இருந்து நீங்க கிடைச்ச 52.5 நீங்க subtract பண்ணணும். 52.5 நீங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு நீங்க x minus x bar அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52.5 இருக்கு. இந்த 52.5ல இந்த 52.5 நீங்க டைரக்டா அப்படியே வச்சு நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா பாயிண்ட் டீவியேஷன்ஸ் வரும். அதாவது 56 மைனஸ் 52.5 அப்படின்னு நீங்க போடும்போது 4.5 அந்த மாதிரி ஆன்சர் வரும். இந்த 0.5 உடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் வேண்டாம். நமக்கு இந்த டிஃபிகல்ட்டி எல்லாம் வேண்டாம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர்ல 40 தட் இஸ் நியர் டு 40ல இருந்து 72 வரைக்கும் வேல்யூஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்ப 40ல இருந்து 72 வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. நான் இப்ப இதுல ஒரு ஹோல் நம்பர் எந்த நம்பர் வேணாலும் நான் எடுத்து போடலாம். இப்போ இந்த 52.5 53ன்னு நீங்க வச்சும் போடலாம். தட் இஸ் அஷ்யூம்டு மீன் வச்சும் இந்த வேல்யூவை போடலாம். ஸோ ஏன்னா பாயிண்ட் ஃப்ராக்ஷன் கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் இது பண்றதுக்காக. ஸோ இப்போ நான் 53ன்னு வச்சு போடலாம். அல்லது வந்துட்டு வேற ஏதாவது 40 50 40 50 60 70
இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. நான் இப்ப ஒரு 60 வச்சும் நான் இங்க போடலாம். இப்ப நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் 60 வச்சு போடுறேன். இந்த 60 வந்துட்டு அஸ்யூம்டு மீன் இந்த டேட்டாவுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல மிடில்ல இருக்கிற எந்த ஒரு ஹோல் நம்பர் வச்சும் நான் போடலாம். 40 to 70 இருக்கு. அதனால நான் 60 போடுறேன். மீன் வந்து ஒரிஜினல் மீன் 52.5 வருது. அதுக்கு நியர்பை இருக்கிற ஒரு வேல்யூ வச்சும் நான் போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் 60 வச்சு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ 56 மைனஸ் 60 வில் கிவ் யூ -4. அதே மாதிரி 42 minus 60 will give you -18. Likewise ஒவ்வொரு வேல்யூவும் 60 இருந்து நீங்க வந்துட்டு subtract பண்ணி நீங்க இங்க எழுதணும். -21 plus 3 minus 13 52 minus -8 -11 -20 -18 plus 8 60 minus 60 0. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சம்மேஷனுடைய வேல்யூ -90. தட் இஸ் டிஃபரன்ஸ். இந்த வேல்யூ நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது, பட் இருந்தாலும் கேல்குலேட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸ் உடைய வேல்யூ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 ஸ்கொயர் 16 18 ஸ்கொயர் 324. நம்ம மைனஸ் வேல்யூ எல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். 144 13 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 169 லைக்வைஸ் இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு டோட்டல் பண்ணி அந்த டோட்டல் பண்ண வேல்யூ நமக்கு இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஸ்டெப் எல்லாம் நம்ம வந்து பை யூசிங் கேல்குலேட்டர் நம்ம பண்ணிக்கணும். எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ டீவியேஷன் எடுத்தால் ஸ்மால் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், கேபிட்டல் எக்ஸ் போகக்கூடாது. இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணமோ அதே சிமிலர் ப்ரொசீஜர் ஒய்க்கு யூஸ் பண்ணணும். ஒய்னா என்ன? ஒய் கேபிட்டல் ஒய் இங்கே இருக்கு. ஒய் பாருடைய ஆன்சர் வந்துட்டு 125 வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஒய் பாருடைய ஆன்சர் வந்துட்டு நமக்கு இங்கே 125 ஹோல் நம்பராக இருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பாயிண்ட் ஃப்ராக்ஷன் வந்ததுனால தான் நம்ம அஷ்யூம்டு மீன் போகணும். இப்போ நம்ம வந்து ஒய் மைனஸ் ஒய் பார் கேல்குலேட் பண்ணுறோம். ஒய் பாருக்கு நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னு 125 எடுத்துக்கிறேன். அது விச் டர்ன்ஸ் இன்டு ஸ்மால் ஒய். ஸ்மால் ஒய்யோட ஆன்சர் நான் இப்போ கேல்குலேட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஆகும்? 127 minus 125 will give you 2. Likewise 112 minus 125 minus 13. அடுத்தடுத்த வேல்யூவை ஒயிலிருந்து எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கணும். -7 4 -9 5 0 -10 -5 10 8 டிவைடட் பை, ஏன்னா இது நம்ம வந்து எக்ஸாக்ட் மீன்ல இருந்து டீவியேஷன் எடுத்ததுனால நமக்கு இதனோட வேல்யூ வந்து கம்பல்சரி 0. இங்க நம்ம எக்ஸாக்ட் மீன்ல இருந்து டீவியேஷன் எடுக்கல, அதனால நமக்கு இங்க நம்பர் வந்து லார்ஜ் டீவியேஷன் கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் ஒய்யோட வேல்யூ இருக்கு. அப்போ ஸ்மால் ஒய்யோட வேல்யூவை நம்ம வந்துட்டு இங்க ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 4 that is in the 2 square 4 13 square 169 15 square 225 49 16 81 25 0 100 25 100 64 divided by இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா 858. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், டீவியேஷன் எடுத்திருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் டீவியேஷன் எடுத்திருக்கோம், ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் வேல்யூ இங்கே இருக்கு, ஒய் வேல்யூ இங்கே இருக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் வித் சைனோட. சைன் சேஞ்சஸ் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். -4 into 2 will give you -8. பிளஸ் மைனஸ்ல எந்த சேஞ்சஸ் வந்துச்சுனாலும் ப்ராப்ளத்துடைய ஃபைனல் ஆன்சர்ல மிஸ்டேக் வரும். அதனால பிளஸ் மைனஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா போடும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 147 12 117. எக்ஸ் வேல்யூஸ் ஒய் வேல்யூஸ் தான் மல்டிப்ளை உங்க மைண்ட்ல இருக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு தப்பா எடுத்துடக்கூடாது. ஸோ ஸ்கேல் வச்சு வேல்யூஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா 1012. இப்போ
இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோங்கிறது பார்த்துக்கோங்க. இந்த டேபிள் வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்ரெஷன் லைன் கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சோம். எக்ஸ் பார் ஒய் பார்ல இருந்து கொடுத்துருக்கிற வேல்யூவை டீவியேஷன் எடுத்திருக்கோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் கண்டுபிடிச்சோம். எக்ஸ் வேல்யூவை டீவியேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அது ஸ்மால் எக்ஸா மாறிடுச்சு. ஸ்மால் எக்ஸை ஸ்கொயர் பண்ணோம். ஸ்மால் ஒய்யை ஸ்கொயர் பண்ணோம். எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து லார்ஜ் வேல்யூவா இருந்தது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மினிமைஸ் பண்ணி அதுலேருந்து நமக்கு இங்கே டீவியேஷன்ஸ்லேருந்து நமக்கு வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் நம்ம எழுத போறோம். ஸோ ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் எழுதுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு bxy இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். இங்க எக்ஸுங்கிறது நமக்கு வேல்யூ எந்த வேல்யூ கொஸ்டின்ல கொடுக்குறாங்களோ அது, எக்ஸ் பார்ங்கிறது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். bxy இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். bxy வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ்ல கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான வெரி சிம்பிளர் வே தான் இந்த ஸ்மால் எக்ஸா டீவியேஷன் எடுத்து கன்வெர்ட் பண்றது. சம்மேஷன் xy டிவைடட் பை சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். சம்மேஷன் xyனா என்ன? எக்ஸ் ஸ்மால் எக்ஸையும் ஸ்மால் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணி சம்மேஷன் எடுக்கணும். ஸ்மால் எக்ஸையும் ஸ்மால் ஒய்யும் இப்போதான் நம்ம மல்டிப்ளை இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல தான் ஸ்மால் எக்ஸையும் ஸ்மால் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் எடுத்திருக்கோம். அதனோட வேல்யூ 1012 டிவைடட் பை சம்மேஷன் ஒய் ஸ்கொயர். சம்மேஷன் எக்ஸ் இங்க இருக்கு, ஒய் இங்க இருக்கு. ஒய்யை ஸ்கொயர் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் 858. நம்ம இங்க கால்குலேட் டேபிள்லயே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 858. இதனோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் பண்ணீங்கன்னா 1.179 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் வேல்யூ கேட்டாங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட ஆன்சர் 52.5 ஈக்குவல் டு bxy என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1.179 இன்டு ஒய் மைனஸ் ஒய் பாரோட ஆன்சர் 125. இதை என்ன பண்ணணும்னா இன்னும் சிம்பிளை பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து விச் இஸ் காமன் டு போத் தி திங்ஸ். அப்போ ரெண்டுக்கும் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த வேல்யூவை அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இந்த ஸ்டெப்ல வேணா இப்படி வச்சுக்கோங்க. மைனஸ் 52.5 ஈக்குவல் டு 1.179 இன்டு ஒய். இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 147.38. இப்போ இந்த மைனஸ் 52.5 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது பிளஸ் ஆயிரும். இந்த டேர்மோட சிம்பிளை பண்ணும்போது ஃபைனல் வேல்யூ எக்ஸ் ஆன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.179y minus 147.38 plus 52.5. ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 94.88. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு என்னன்னா எக்ஸ் ஆன் ஒய் ரெக்ரெஷன் லைன் உடைய ஈக்குவேஷன். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா y on x வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். y on x ஓட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y minus y bar equal to byx into x minus x bar. x bar ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 52.5 கொஸ்டின்ல கண்டுபிடிச்சிருக்கோம். y bar ஓட வேல்யூ 125. சம்மேஷன் xy பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்ல நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1012. சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2076. 2076ம் 1012. ஓகேங்களா? ஸோ இப்போ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை சிம்பிளை பண்ணும்போது byx சிம்பிளை பண்ணும்போது உங்களுக்கு 0.722. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோஎஃபிஷியன்ட் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.179 வந்திருக்கு. இன்னோட ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா less than that number, that is less than 1 வேல்யூ வந்திருக்கு. ஸோ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் உடைய ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்னன்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டுல ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 1 இருக்கணும். ஸோ லெஸ் தென் 1 வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ரைட் அப்படிங்கறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் மைனஸ் ஒய் பார், ஒய் பாரோட ஆன்சர் 125
equal to byx ஓட ஆன்சர் 0.722 into x minus x bar உடைய ஆன்சர் 52.5. ஸோ சேம் திங் இதே மாதிரியே இங்க உள்ள ரெண்டுக்கும் காமன் மல்டிப்ளை பண்ணலாம். 0.722x மைனஸ் இந்த நம்பரும் உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரி 0.722 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 37.905. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா y equal to இந்த டேர்ம் இந்த சைடு போச்சுன்னா 0.722x மைனஸ் 37.905 பிளஸ் 125. ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.722x பிளஸ் 87.905. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் லைன் ஆஃப் y on x. இப்போ இதிலிருந்து இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா ஒரு பர்சனுடைய ஏஜ் வந்துட்டு நான் முதலே சொல்லியிருந்தேன். ஏஜ் வந்து 50 இருக்கும்போது பிளட் ப்ரெஷர் என்ன, ஏஜ் வந்து 20 இருக்கும்போது பிளட் ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறது நம்ம கொஷின்ல கேட்குறோம். ஏஜ் அப்படிங்கிறது எக்ஸ் வேரியபிள்ல நம்ம எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ என்னங்கிறது கொஷின். அப்போ நம்ம இது எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும்னா y on xங்கிற ஈக்குவேஷன்ல தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். y on xங்கிற ஈக்குவேஷன்ல நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா இப்போதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். 0.722x plus 87.905. இந்த ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். whereas x is equal to அப்படிங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. நம்ம பிளட் ப்ரெஷர் என்னன்னு தான் கால்குலேட் பண்ணணும். பிளட் ப்ரெஷர் வித் வேரியபிள் yல எடுத்திருக்கோம். இப்போ y equal to தான் ஆன்சர் கால்குலேட் பண்ணணும். which is equal to இங்க xக்கு பதிலாக இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 50 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 50 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.722 xக்கு பதிலாக 50 plus 87.905 which is equal to as usual very simpler method 123.2. likewise அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேக்குறீங்கன்னா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20 இருக்கும்போது பிளட் ப்ரெஷர் என்னன்னு கேக்குறாங்க. லைக்வைஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 20 சப்ஸ்டியூட் பண்ணணும். y ஈக்குவல் டு 0.722 into 20 plus 87.905 which is equal to ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 101.5ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிளர் வேல ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யுடைய ஆன்சர் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துருக்கோம். இங்கே நம்ம ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டீவியேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெத்தடையும் ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ.